ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு கார்னா அவசரத்துக்கு ஆக்சிலேட்டருக்கு பக்கத்தில் இருக்க பிரேக்கை பிடிச்சி வண்டியை நிறுத்திடலாம். ஆனால் ஒரு ஏர்கிராஃப்ட்டுக்கு எப்படி பிரேக்கை பிடிச்சி ஏர்கிராஃப்ட் நிறுத்துவாங்க? ஒரு ஏர்கிராஃப்ட்டுக்கு பிரேக்கிங் சிஸ்டம், பிரேக்ஸ்லாம் எங்கெங்கே இருக்கும்? ஒரு ஏர்கிராஃப்டில் யூஸ் பண்ணுற பிரேக்ஸு ஏபிஎஸ்ஸா நான் ஏபிஎஸ்ஸா? எல்லாம் சரி, ஒரு ஏர்கிராஃப்ட்டு லேண்டிங் பண்ணதுக்கப்புறம் விங்கிலேருந்து நிறையா சர்ஃபேஸஸ் எந்திரிக்குது இல்லை, அதெல்லாம் என்னென்ன? அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பிரேக் ஓவராலுக்கு தனி வீடியோ இருக்குது. அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துங்க. இப்போது ஏர்கிராஃப்ட்டு கிரவுண்டில் ஸ்பீடை ரெடியூஸ் பண்ண பிரேக்ஸும் இருக்குது, ஏர்பார்னில் ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பிரேக்ஸும் இருக்குது. வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம கீழே இருந்து தான் மேலே போகணும். அதனால் முதல்ல கிரவுண்டில் என்னென்ன பிரேக்கிங் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு ஏர் பிரேக்ஸுக்கு நான் பார்ட் 2ல் தனியாக வீடியோ போடுறேன். ஒரு போயிங் 737 MAX 8 ஏர்கிராஃப்டோட லேண்டிங் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா